என்னை வணங்க வரும் ஒவ்வொருவரும் உன்னையும் வணங்க வேண்டும் என்று சிவன் கொடுத்த வரம் பற்றிய கதை இது. சிவன் கோயிலுக்கு போகிற முழு பலன் உங்களுக்கு கிடைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணுங்க. சண்டிகேஸ்வரரை வழிபட்டால் மட்டும்தான் உங்களுக்கு சிவனை வழிபட்ட முழு பலனும் கிடைக்கும். சிவனை தரிசித்து விட்டு பின்னர் இவரை வழிபட வேண்டும். நிறைய பேர் இவரை கைத்தட்டி வழிபடுறாங்க. அந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சண்டிகேஸ்வரரோட வரலாறு தெரிஞ்சுக்கிடுவோம். ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் மாடு மேய்க்கும் பொழுது மணலில் சிவலிங்கம் கட்டி அதற்கு பூஜை செய்கிறான். மாடுகள் அனைத்தும் அதன் மேல் பால் சுரக்கிறது. இதை பார்த்த மாடுகளோட முதலாளி அந்த பையனோட அப்பாட்ட போய் குற்றம் சொல்றாங்க. இந்த பையனோட அப்பாவும் வந்து பார்க்குறாரு. அதே மாதிரி மாடுகள்லாம் பால் சுரந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த அந்த சிறுவனோட தந்தை தன் காலால் அந்த சிவலிங்கத்தை எட்டி உதைத்தார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த சிறுவன் தன் கையில் இருந்த மாடு மேய்க்கும் குச்சியை எடுத்து தன் தந்தையின் மீது எறிந்தான். தந்தையின் கால் ஒடிந்தது. சிவபெருமான் அங்கு காட்சி கொடுத்தார். தந்தையின் உடைந்த கால் ஒட்டியது. மாடு மேய்க்கும் சிறுவனை ஆட்கொண்டார். நீ சண்டிகேஸ்வரராக என்னுடைய ஒவ்வொரு ஆலயத்திலும் வீற்றிருப்பாய். என் ஆலயத்திற்கு வரும் ஒவ்வொருவரும் என்னை வணங்கிவிட்டு உன்னை வணங்கினாலே அவருக்கு முழு பலன் கிடைக்கும் என்று அருள் புரிந்தார். இந்த மாடு மேய்க்கும் சிறுவன் தான் அந்த சண்டிகேஸ்வரர். இவர் எப்போதும் சிவன் மீது தியானத்தில் இருப்பார். கைதட்டி யாரும் இவர் தியானத்தை கலைக்க வேண்டாம். சிவ பூஜையில் இவர் தந்தை செய்த தவறுக்கே தண்டனை வழங்கியவர். நாமும் அதே தவறை செய்ய வேண்டாம்.